ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் ரெசிபி கஞ்சி வந்து ஒன்று பார்க்க போகிறோங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் சிவப்பு கவுனி அரிசி கஞ்சியும் வந்து பார்க்க போகிறோங்க. இந்த அரிசி பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ரெகுலராக நம்ம இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம டேப்லெட்ஸ் எதுவுமே எடுத்துக்காமே நமக்கு சுகர் வந்து நார்மல் ஆகிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிகப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து பார்த்துலாங்க. இதே மெத்தட் தான் வந்து கருப்பு கவுனிக்கும். நம்ம இது மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 kg எடுத்துருக்கேன். பாருங்க, நல்லா சிகப்பாக இருக்கும். கருப்பு கவுனி அப்படின்னா அந்த அரிசியே வந்து நல்லா கருப்பாக இருக்கும். இதில் வந்து தண்ணி ஊற்றி 2 times நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுங்க தண்ணியை. இப்போ ஒரு துணி போட்டு ஒயிட் கிளாத் போட்டு அது மேலே வந்து போட்டு நம்ம காய வச்சிடலாம். ஒரு 2 hours காஞ்சாவே போதுங்க. ஃபேன் அடியில் காய வச்சாவே போதும். வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி மட்டும் போனால் போதும் நமக்கு அரிசியில். இப்போ பாருங்கள், ஒரு 2 hours ஆகிடுச்சு. அரிசி வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சதும் இப்போ இதை எடுத்து நம்ம வெறும் வாணலியில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும் அரைக்கிறதுக்கோசரம், அதனால தான் வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஒரு 5 minutes வந்து ஃப்ரை பண்ணிங்கனாவே போதும். ரொம்ப அதிகமாக தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீஞ்சிட போது அரிசி கிளறிக்கிட்டே இருங்க. அரிசி வந்து கொஞ்சம் நல்லா சூடானாவே போதும், நமக்கு கிறிஸ்பி வந்துடும். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். சூடு ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாங்க. இந்த கஞ்சி பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் நைட்டு 2 வேளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இது வந்து ரொம்ப வந்து பொடியாக வந்து அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கஞ்சி வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு 5 இல்லைனா 6 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வந்து இது வந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு போட்டுக்கோங்க. பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக இவ்வளோதாங்க, ரொம்பலாம் தேவையில்லை. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச வந்து கஞ்சி பவுடரை வந்து போட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டு ஆளுக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக போட்டு பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான அளவு. அவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொம்பு அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்படும் இதுக்கு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் குக்கரை. ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க ஃப்ளேமை, ரொம்ப ஹையில் வேண்டாம்.
இப்போ விசில் வந்துடுச்சு. ரிலீஸ் ஆகிட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து கஞ்சி வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மத்து வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, சிவப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் வந்து கருப்பு கவுனிக்கும் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி 2 கவுனி அரிசியும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒன்று மாற்றி ஒன்று டெய்லியும் ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.